மாற்றணும்னு சொல்றீங்களா? தலைமை மாறணும் விருப்பப்படுறீங்களா? மாற்றம் இல்ல, இந்த பத்திரிகை மன்றத்தில் இதையெல்லாம் மாத்திக்கணும். எங்க அண்ணன் வந்து நாங்க கொடுக்கிற குரலுக்கு பொறுப்பை வந்து தூக்கினாலும் பரவாயில்ல, பொறுப்பு இந்த மாத்திரக்காக எங்க பொறுப்பை தூக்கினாலும் பரவாயில்ல என்றோ ஒரு முறை நாங்கள் இங்க வைக்கப்பட்ட கருத்து வந்து அண்ணனுக்கு எதிரொலிக்கும். அப்போ வந்து வர்ற பிள்ளைகளை அரவணைச்சு இதன் அடிப்படையில் கொண்டு போனா அவங்க கொடுத்த பொறுப்பு அடிப்படையில் எல்லா பொறுப்புலாம் வேலை செய்வீங்க. ஏன் அதிகார அத்துமீறல் தலையிடல் குறுக்கிறது? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவியை வேலை செய்வீங்க. ஒரு கொள்கை பொறுப்பை செயலர் இங்க கூட மண்டல செயலர் தலையிட்டு நீ எதுக்கு இவரை போட்ட அவரை போட்டு தட்டிக்கிட்டே இருந்தா எப்படி கட்டம் பழக்க முடியும்? அப்ப அவர் வேலை என்ன? மண்டல செயலரோட வேலை என்ன? அப்ப கொள்கை பொறுப்பு செயலர் இது ஒரு மாற்று கட்சியில ஒரு கொள்கை பொறுப்பு செயலர் ஒரு கட்சி பொறுப்பாளர் பற்றி தலையிட்டு பேச முடியுமா? சுழற்சி முறையில கேட்கல, அவங்க மூத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்ல இல்ல அப்படி இல்ல. நான் தஞ்சை மாவட்ட செயலாளராக இருந்திருக்கேன். ஓகே, கட்சிக்குள்ளார நீங்க சொல்றதுக்கு பதில் சொல்லி தஞ்சை மாவட்ட செயலாளராக இருந்திருக்கேன். மாவட்ட செயலாளராக கட்சியில் நாம் தமிழர் கட்சியில் எங்கள் மண்டலத்தில் இப்போ தமிழ்நாட்டிலேயே நாம் தமிழர் கட்சியை ரொம்ப வலுப்படுத்தின ஒரு பகுதியில் எங்கள் டெல்டா பகுதி, அண்ணன் திருச்சி உட்பட, பிரபுவண்ணன் உட்பட. இப்போ எங்கள் டெல்டா பகுதியில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், மண்டல செயலாளர், மாவட்ட செயலாளர்கள், இப்போ என்ன மாதிரி இன்னொரு தெற்கு மாவட்ட தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் தேவராஜ், மருத்துவர் சர்வத்கான் மாநில ஒருங்கிணைப்பாளர், இதை தெரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாமே கட்சியில் டெல்டாவுடைய மண்டல செயலாளராக இருந்த கந்தசாமி, இவங்க எல்லாம் கடின உழைப்பால கட்சியை வந்து நாங்கள் வலுப்படுத்தியிருக்கோம். எந்த காரணமும் இல்லாமல், எந்த காரணமும் அறிவிக்காமல் கட்சியை விட்டு அவர்கள் நீக்கப்பட்டிருக்கார்கள் அல்லது புறக்கணிக்கப்பட்டிருக்கார்கள். சரிங்களா? அண்ணன் சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜாஃபர் சாதிக் சார்பாகவும், இன்னும் கட்சியில் பயணிக்கக்கூடிய தம்பி தங்கைகளின் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் இதுவரை கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட தளபதிகளின் ஒரு பட்டியலையிட்டு அவர்கள் ஏன் நீக்கப்பட்டார்கள் என்பதை வெள்ளை அறிக்கையாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய அடிப்படை கோரிக்கை. என்னுடைய இதுவரை நீக்கப்பட்ட தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய வயது, காலம், உடல் நிலை எல்லாத்தையும் தன் கட்சிக்காக தியாகம் செய்த பல தளபதிகளை கட்சியில் இருந்து மருத்துவர் சர்வத்கான், டெல்டா மண்டலத்தினுடைய தளபதியாக இருந்த எங்களுடைய மரியாதைக்குரிய தளபதி இவங்க தேவராஜ், பட்டுக்கோட்டை தொகுதியுடைய தேவராஜ், திரு கந்தசாமி அவர்கள் மண்டல செயலாளர் இருந்தது. இப்போ நான் இதுபோல தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் ஆதித்தமிழர், ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடிய ஆதித்தமிழரை சார்ந்த ஒரு வேட்பாளர், ஒரு பெண்மணி சுபாதேவி முதலாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் நின்று 20,000 வாக்குகளை பெற்றார்கள். இப்போ அவருடைய கணவர் குடும்பத்தோட கட்சிக்கான உழைச்சாங்க. இந்த தளபதிகள் எல்லாம் கட்சியை விட்டு நீங்க நீக்கியிருக்கீங்க, ஏன் நீக்கினீங்க என்ற வெள்ளை அறிக்கை எங்களுக்கு வேணும். குற்றச்சாட்டை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். குற்றச்சாட்டை நீங்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை என்றால் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை தவறு என்று நீங்கள் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு முன்பால் அரசியல் மேடையில் மன்னிப்பு கேட்கணும். ஏனென்றால் அவர்களுடைய உழைப்பையும் நீங்கள் உறிஞ்சி தின்று தன்னைத்தானே வளர்த்துக் கொண்டீர்கள். நாங்கள் ஈழ படுகொலையின் பொழுது நான் ஒரு சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் நீங்கள் எங்களை சிறுபான்மை இல்லை என்று சொன்னீர்கள், நாங்கள் பெரும்பான்மை இனத்தின் ஒரு பகுதி என்று சொன்னீர்கள். பழனி பாபாவை முன்னிறுத்தினீர்கள். சர்வத்கான், மருத்துவர் சர்வத்கான் எங்கள் சமூகத்தின் ஒரு பிரதிபலிப்பாக நீங்கள் முன்னிறுத்தினீர்கள். தூயவர், எந்த குற்ற செயலுமற்றவர், அவர் இன்று கட்சியில் இருந்து புறக்கணிக்கப்பட்டு விட்டார். இது போன்று இப்ப அண்ணன் சீமான் அந்த ஈழப்படுகொலைக்கு அப்புறம் இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கும் போது அவர் பேசிய அனைத்தும் எங்களை கவர்ந்தது. சரிங்களா? அவர் பேசிய அனைத்தும் எங்களை கவர்ந்தது. திராவிட அரசியலுக்கும் ஆரிய அரசியலுக்கும் மாற்றாக தமிழ் தேசியத்தை எங்கள் முன் அவர் விதைத்தார். நாங்கள் அதை கேட்டோம். நாங்கள் படித்த இளைஞர்கள் தான், ஆய்வு செய்தோம். அவர் முன்வைத்த திட்டங்கள் அனைத்தும் சரியாக இருந்தது. பேச்சில், அறிக்கையில் அனைத்தும் சரியாக இருந்தது. திட்டம் எங்கள் சிந்தனைக்கு ஏற்றதாக இருந்தது. நாங்கள் உலக பொருளாதாரத்தை படித்தவர்கள்.
கல்வியற்றவர்கள் அல்ல. ஆய்வு செய்யும் பொழுது இது சாத்தியம் என்று எதிர்க்கட்சிகள் அது கேள்வி எழுப்பிய பொழுது மேடைதோறும் நாங்கள் முழங்கினோம், இது சாத்தியம்தான் என்று. பல நாடுகளில் இது சாத்தியமாக இருக்கு. இப்படி திராவிட அரசியலுக்கும் இந்திய தேசிய அரசியலுக்கும் எதிராக தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்த நீங்கள் இப்பொழுது நாங்கள் வைக்கும் ஒரு கோரிக்கை தான், அந்த திராவிட அரசியலில் இல்லாத தவறுகள் உங்களிடம் நம்மிடம் எது இல்லை? நான் கேட்பதெல்லாம் அரசியலில் ஆபாச பேச்சு இல்லையா? எழுதி கொள்ளுங்கள் உறவுகளே. அரசியலில் மேடைகளில் ஆபாச பேச்சு இல்லையா? திராவிட அரசியலில் இருக்கிறது, மற்ற ஆரிய அரசியலில் இருக்கிறது. அதில் இல்லாத ஒழுக்கம் இங்க இருக்கணும். எங்களுக்கு 4-5 தலைவர்களை முன்னிறுத்தி அரசியல் பேசினீர்கள். யாரை நிறுத்தீர்கள்? மேதகு பிரபாகரனை முன்னிறுத்தி பேசினீர்கள், ஐயா காமராஜரை முன்னிறுத்தி பேசினீர்கள், ஐயா கக்கனை முன்னிறுத்தி பேசினீர்கள், ஐயா பழனி பாபாவை முன்னிறுத்தி பேசினீர்கள், ஐயா முத்துலிங்க தேவர் அவர்களை முன்னிறுத்தி பேசினீர்கள். இவர்களெல்லாம் ஒழுக்கத்தை எங்களுக்கு முன்னிறுத்தி பேசும் பொழுது எங்களுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தீர்கள். உங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அழகாக தோன்றியது. காலம் கடந்து வர 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 உங்களுடைய சுயரூபம் வெளியே தெரிகிறது. நீங்க பல பேர் கேட்குறீங்க, இதையா முன்னாடியா பேசல, ஏன் இப்ப பேசுறீங்க? உடனே எப்படி புரிஞ்சுக்கிற முடியும்? மனிதன் ஒரு தொலைவுல இருக்காரு, எப்படி மனதில் உள்ளது தெரிஞ்சுக்கிற முடியும்? இப்பதான் எங்களுக்கு தெரியுது. நான் கேட்கிறேன், ஐயா காமராஜரிடம் இருக்க எளிமையான வாழ்க்கை உங்களிடம் இருக்கிறதா? ஐயா காமராஜரிடம் கக்கனிடம் இருந்த எளிமையான வாழ்க்கை இருக்கு இல்ல? நான் முடிச்சிடுறேன். எளிமையான வாழ்க்கை இருக்கிறதா? உங்களிடம் இப்ப தலைமை தாங்கக்கூடிய தகுதியை இழந்து விட்டீர்கள். உடனடியாக இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு மாற்று தலைமை தேவை. நான் கேட்கிறேன், பெண்ணியத்திற்கு 50% இடஒதுக்கீடு தேர்தலிலே வாக்காளர் நம்மளுடைய தேர்தல் பட்டியலில் 50% 50% கொடுக்கிறீங்க. பெண்ணியத்தை நான் மதிக்கிறேங்கிறீங்க. உங்கள் மீது வைக்கப்பட்ட பலாத்கார குற்றத்திற்கு, பாலியல் குற்றத்திற்கு என்ன பதில்? பொது மேடையில் எங்களுக்கு பதில் வேணும். நாங்கள் ஒழுக்கமுள்ள தலைவரை எதிர்பார்க்கிறோம். நாங்கள் சவால் விடுகிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு உள்கட்சிக்குள்ளேயே நாங்கள் சவால் விடுகிறோம். இதுவரை நீங்கள் நீக்கப்பட்ட தளபதிகளை ஒரு பாலியல் குற்றச்சாட்டை முன்வைங்க, ஒரு ஊழல் குற்றச்சாட்டை எங்கள் மீது முன்வைங்க. நாங்கள் வைக்கிறோம். எங்களுடைய வியர்வையில் வசூலித்த செல்வத்தை, பொருளாதாரத்தை விஜயலட்சுமி என்கிற பெண்மணிக்கு மாதம் 50,000 ரூபாய் கொடுப்பதற்கு ஏழ்மையில் பிச்சை எடுத்து கட்சி நடத்துறேன் என்று சொன்ன உங்களுக்கு எங்கிருந்து வந்து இந்த பொருளாதாரம்? எங்கிருந்து வந்தது இந்த பொருளாதாரம்? முக்கியமா இவங்க அண்ணன் மேல நாங்க அந்த தலைமையேற்ற அந்த பாலியல் குற்றச்சாட்டு, பொருளாதார குற்றச்சாட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து இத்தனை குற்றங்களை தம்பி ஒரு பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு இந்த யூடியூப்ல எல்லாம் வெளியாகுது. அப்ப வெளியாகும் போது அண்ணன் ஒரு மேடையில் வந்து பேசுறாரு, கார்த்திங்கிற தம்பி ஏன்னா மேடையில் வந்து பேசும்போது அந்த செய்தியை சரியா தவிர உண்மையை விசாரிச்சு தான் அதுக்கு பிறகு சொல்லணும். மேடையில் என்ன சொல்றீங்க நீங்க? மேடையில் சொல்லும்போது, தம்பி கார்த்தி, டோன்ட் வரி, பி ஹாப்பி, ஆஸ் ஏ எல்டர் பிரதர் ஐ அட்வைஸ் யூ. சிரிக்கிறீங்க. இந்த தம்பிகளுக்கு எங்களுக்கு என்ன செய்தியை சொல்றீங்க? கட்சியில் பயணிக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? டோன்ட் வரி, பி ஹாப்பி. உன் மீது பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கு, சரியா தவறா நீ வந்து அதை உறுதிப்படுத்தணும். அதான ஒரு தலைமை பண்பு. நீங்க எப்படி சொல்றது? மற்ற இளைஞர்களை என்கரேஜ் பண்ற மாதிரி சுபாதேவிங்கிற பெண்மணி தஞ்சை தொகுதியில் நிக்கிறாங்க. அவங்க ஒரு சூழ்நிலையில வெளியே வர்றாங்க. அந்த கட்சியுடைய எங்க கட்சியுடைய நாம் தமிழர் கட்சியில் இருந்தவங்க ரொம்ப அசிங்கமா விமர்சிச்சு முகநூல்ல எல்லாத்தையும் பச்சையா இருக்குது அந்த பெண்மணி. இந்த சகோதரி இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அண்ணனுக்கு அனுப்புது. அண்ணனுக்கு இந்த குற்றச்சாட்டை வச்சு அனுப்புது. முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் 20,000 வாக்குகளை பெற்ற பெண்மணி. அந்த பெண்மணியுடைய அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த பதிலும் கொடுக்கல. அண்ணன் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர் வரும்போது யார் எழுதினாரோ அந்த பெண்மணியை பற்றி அவரோட செல்ஃபி எடுத்து வருது. நல்லா கேட்டுக்கோங்க, அந்த பெண்மணியோட செல்ஃபி எடுத்து வருது. இப்ப நீங்க இதுக்கு என்ன நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? பெண்ணியம் சமத்துவம் கொடுக்கிறோம், பாலியல் சமத்துவம் கொடுக்கிறோன்னு சொல்றீங்களே, அவங்களை இழிவுபடுத்தாம இருக்கிறோமா? நாங்கள் 2 குற்றச்சாட்டை மெயினாக வைக்கிறோங்க. மெயினாக நாங்கள் குற்றச்சாட்டு இப்போ எங்களுக்கு முக்கியமாக வேண்டியது, எங்களை நீக்கினீங்களா தளபதிகள், அவர்களுக்கான நீங்கள் நீக்கியதற்கான ஒரு வெள்ளை அறிக்கை வேணும். இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. வெள்ளை அறிக்கை வேணும். இப்போ திருச்சி பிரபானே சொல்லலை நான் கட்சியை விட்டு விலகிறேன்னு, ஆனால் ஒரு குமுறல் இருக்காங்க. நீங்கள் நிறைய நேரம் பேசுனாங்க, அவங்க வழிகள்லாம் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ஒரு தமிழ் தேசிய சிந்தனைக்குள்ள வந்தோம், நாங்கள் தியாகங்கள் செஞ்சோம். ஏன் செஞ்சீங்கன்னு யாரும் கேட்க முடியாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. இப்போ நான் செஞ்சிருக்கேன்.
கந்தசாமி செஞ்சிருக்காரு, சர்வத்கான் செஞ்சிருக்காரு, தேவராஜ் செஞ்சிருக்காரு. எல்லாம் பெரும் தளபதிகள் டெல்டாவில். இவங்களெல்லாம் நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. இரண்டாவதாக நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு, ஈழத் தமிழர்களிலிருந்து வர வேண்டியது நிறுத்தியவுடன் ஈழத்தமிழ் உரிமையை பற்றி 2 வருடங்களாக பேசுவதே இல்லை. நீங்க அதை குறிச்சிக்கங்க. அண்ணன் 2 வருஷமா பேசினாராங்கிற நாங்கள் 2-3 கட்சி ஆரம்பிச்ச காலத்துல ஈழத்தமிழர்களின் உரிமையை உயிர் கொடுத்து பேசினோம். ஒன்றும் விடாமல் பேசினோம். கடந்த 2-3 வருடங்களாக அதை பற்றி பேசுவதே இல்லை. அது அண்ணன் தான் சொல்லணும். நாங்க சந்தேகம் தான் வர முடியும். ஆதாரத்தை பேப்பரோட கொடுக்க முடியும். அவங்கள்ட்ட இருந்து வர வேண்டியது வரல. வேற என்ன அரசியல்? அதுதானே இப்ப பெரும்பாலும் சகஜமாகி போச்சு. 3வது நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு, கன்னியாகுமரியில போய் மலையை வெட்டி கேரளாவுக்கு அழுதுன்னு வைக்கிறாங்க, சொல்றாங்க. எப்படி கேரளாவுக்கு மலையை வெட்டி அழுறாங்க. அண்ணன் போராட்டத்துக்கு போறாரு. ஒரு மணல் மாஃபியா கும்பலுக்கு எதிராக போய் போராட்டம் பண்றாரு அண்ணன். அந்த போராட்டம் அத்தோட முடிவடைகிறது. பிறகு யாரையும் முன்னெடுக்க அனுமதிக்கிறது இல்லை. சரிங்களா? போக வேண்டியது போயிருது அப்படிங்கிற சந்தேகம் கட்சிக்குள் நிறைய பேருக்கு இருக்கு. இதை வெளிப்படுத்தணும். வெள்ளை அறிக்கையா வேணும். இது வெள்ளை அறிக்கையா வேணும். சந்திப்பினுடைய நோக்கம் என்ன? கட்சியிலிருந்து நீங்கள் விலகுவதா? இல்லை, சொன்ன குற்றச்சாட்டுலாம் சரி செஞ்சுக்கணுங்கிறதா. கட்சியை சரி பண்ணி, ஏன்னா இப்போ எங்களோட முடிய போகிற விஷயம் கிடையாது. எங்களை போல் ஆயிரக்கணக்கான பேர் மாநிலம் முழுக்க பயணிக்கிறாங்க. வெளிநாட்டில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கிருந்து செந்தமிழர் பாசறைங்கிறத ஒன்று கட்டமைப்பு பண்ணி தமிழர் நலனுக்காக இருக்காங்க. எடுத்தங்கவுத்தானே அப்படி நம்ம செஞ்சிட முடியாது. நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் இப்படி நடந்திருக்குதான்னு விசாரணை போடுங்க. விசாரித்து அதன்படி நடவடிக்கைகளை மாற்றிக்கிங்க. தமிழ் தேசிய அரசியல்னா அதுக்கான வரையறை கொடுத்துருக்கீங்க. இது மற்றும் ஒரு கட்சி எல்லாம் மாற்று அரசியல் புரட்சின்னு கொடுத்துருக்கீங்க. அதை நோக்கி போங்கன்னு தான் சொல்லுவாங்க. வாய்ப்பு எவ்வளவு நாள் நீடிக்கும்? 1 மாசமா, 1 வருஷமா, 6 மாசமா? இல்ல, 1 வருஷமா எடுத்துக்கிட்டோம். அதனால என்ன, 15 வருஷம் காத்திருந்தோம், எடுத்துக்கிட்டோம். அதனால என்ன, கண்டிப்பா எங்கள் மீது நடவடிக்கை அண்ணனே எடுப்பாரு. இது எங்களுக்கு தெரியும். நீங்க கேட்கிற கேள்விக்குள்ள சரிங்களா? அண்ணனே எடுப்பாரு. அதை பத்தி இருங்கள. எங்களுடைய இன்னும் நிறைய இருக்கு குமுறல்கள்லாம்.